சி ஜோசப் விஜய் எனும் நான் அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது, பேரதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்களை குறைத்து மதிப்பிடுபவர்கள் பெரும் பிழை செய்கிறார்கள். இட் இஸ் கோயிங் டு பி அ ஃபைட் ஃப்ரம் டே ஒன்னு தான் எனக்கு தோணுது. முதல் நாள்லேருந்தே சண்டை ஆரம்பம் தான் எனக்கு தோணுது. Plan your next summer escape with Grand Royal Tours. Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Start your crypto journey with Innosix Crypto Exchange. Download the app now. இது ஒரு ஃபினாமினா, ஒரு பேரதிசயம் தான் எனக்கு தோணுது. 2004 டிசம்பர் சுனாமி, 2016 நவம்பர் டிமானிட்டைசேஷன், 2020 மார்ச் லாக்டவுன், இவையெல்லாம் நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை வருவது. நான்காவதாக விஜயோட பதவியேற்பை நான் பார்க்குறேன். அரிதான ஒரு நிகழ்வு. நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இவர்களையெல்லாம் ஒரு விஜயை அணுகுவதற்கான ஒரு மீடியமா யாராவது நினைப்பார்களே ஆனால் ப்ளீஸ் டோன்ட் அட்டெம்ப்ட் எனி அட்வென்ச்சர்ன்றது தான் அந்த மெசேஜ். பவர் சென்டர் இல்லை, நான் தான் ஒரே சென்டரு அப்படின்றது. ஏன்னா மற்ற 2500 ரூபாய் 4000 ரூபாய் தாய்மாமா சீரு பஸ்ஸில் ஃப்ரீ அப்படின்லாம் சொன்னாங்க. எல்லாரும் இன்றைக்கி என்ன எதிர்பார்த்தாங்கன்னா இன்றைக்கி வந்தோடனே அவர் பஸ்ஸில் ஃப்ரீயாக விட்டுருவாருன்னாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அவர் விவரம் அறியாதவர் அல்ல. பஸ்ஸில் ஃப்ரீயாக விடுறதுன்றது ஏற்கனவே எல்லா போக்குவரத்து கழகமும் திவாலில் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையை அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். I just want to take it forward from there. இன்னைக்கு அவர் வெள்ளை அறிக்கையை பற்றி பேசுறதே he knows the challenges before him எனக்கு தோணுது. இட்ஸ் a superb point. கண்டிப்பாக அவர் இந்த சவாலை புரிந்து கொண்டிருக்கிறார். இட்ஸ் a good beginning. ஹனிமூன் பீரியட்னு அந்த காலத்தில் 6 மாதம் சொல்லுவாங்க இனி நியூ கவர்மெண்ட்டுக்கு. அட்லீஸ்ட் 3 months ஆகுது கொடுக்கணும். பட் இன்றைய எதிர்கட்சிகள் எஸ்பெஷலி டிஎம்கே அதை கொடுக்காது. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களாக ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டினுடைய அந்த அரசியல் களம் அப்படிங்கிறது. இன்னைக்கு அதனுடைய அந்த முத்தாய்ப்பாக சிஎம் அவர்கள் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. மூமெண்ட் மொத்தத்திலேயே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஒரு சர்ரியலாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது சார். நீங்கள் மூத்த பத்திரிகையாளர், இத்தனை வருடங்கள் எத்தனையோ பதவியேற்புகள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது, பேரதிசயம் நிகழ்ந்திருக்கிறது, சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து நான் சொல்லி வந்தது வில் பி a disruptor, he cannot be a victor தான் நான் கணிச்சிருந்தேன். பட் நாட்கள் போக போக தேர்தல் நெருக்கத்தில் he'll be a heavy disruptor. பட் அவர் சிஎம் ஆகிற லெவலுக்கு வர முடியாது நான் நினச்சேன். 3வது எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி நம்ம 2 பேரும் பேசும்போது கூட நான் என்ன சொன்னேன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டார், ஆனால் முதலமைச்சர் ஆவது கடினம், நம்பர்ஸ் இல்லை, வேற ஏதாவது நம்பர்ஸ் நான் கேட்டேன். அதே மாதிரி அந்த 5 நாட்கள் கடுமையான பிரசவ வேதனையில் தான் அவர் உழன்று இருக்கிறார். 6 நாட்கள். அதன் பிறகு நேற்று மாலை ஒரு தெளிவு பிறந்தது. இன்றைக்கு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஒரு அதிசயம்தான் என்னை பொறுத்தவரையில். இது நிச்சயமாக ஒரு அதிசயம் தான். தேசிய அளவில் அகில இந்திய அளவில் சுதந்திரத்துக்கு பிறகு, நாடு விடுதலை அடைந்த பிறகு, இந்த கிட்டத்தட்ட 49 ஆண்டுகாலம், 79 ஆண்டு காலம், அடுத்த ஆண்டுடன் 80 ஆண்டுகள் ஆடுகிறது நாடு விடுதலை அடைந்து. இந்த 79 ஆண்டு காலத்தில் என்டி ராமராவ் மட்டும்தான் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்தார். அங்கே கூட காங்கிரஸ் மட்டும்தான் இருந்தது, மாற்றே இல்லாமல் இருந்தது. அதனால் அது சாத்தியப்பட்டது. இங்கே திமுக இருந்தது, அண்ணா திமுக இருந்தது. சராசரியாக 2 பேரும் 25% ஓட்டு வச்சுருக்கும் பொழுது இந்த மாநிலத்தில் கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் ஒருவர், அனுபவமே இல்லாத ஒருவர் ஆட்சியை பிடிப்பது என்பது 34% வாக்குகளை வாங்குவது. அன்ஃபார்ச்சுனேட்லி அது சீட்டாக அவர் கன்வெர்ட் ஆகலை. 118 மெஜாரிட்டி, அது கன்வெர்ட் ஆகலை. 108 தான் வந்தது, 107 தான் வந்தது அவருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் 77 30% வாக்குகளை வாங்கி 130 சீட்டு வாங்கினார். எம்ஜிஆருக்கு இந்த அதிர்ஷ்டம் விஜய்க்கு இல்லை. ஆனால் எம்ஜிஆர் அதை 25 ஆண்டுகால அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு பிறகு சாதித்தார். 52 அரசியலுக்கு வந்த எம்ஜிஆர் 77 அதை சாதித்தார். ஆனால் 2024 அரசியலுக்கு வந்த விஜய் 2026 சாதித்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் நம்முடைய காலகட்டத்தில் நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அதிசயங்கள் என்று ஒரு 4 நடந்திருக்கிறது என்று நான் சொல்லுவேன். 2004 சுனாமி, 2015 டிமானிட்டைசேஷன் பண மதிப்பிழப்பு, 2020 கொரோனா லாக்டவுன், 2026 விஜய் பதவியேற்பு. இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமானு சிலர் கேட்கலாம். நீ ஏன் அதோடலாம் இதை ஒப்பிடுறேன்னு. என்னளவில் ஒரு அரசியல் பார்வையாளனாக, பத்திரிகையாளனாக இது ஒரு 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 ஃபினாமினா, ஒரு பேரதிசயம் தான் எனக்கு தோணுது. அரசியலை ஓரளவு அறிந்தவன் என்கின்ற முறையில் நான் இதை வரிசைப்படுத்துகிறேன். 2004 டிசம்பர் சுனாமி, 2016 நவம்பர் டிமானிட்டைசேஷன் பண மதிப்பிழப்பு, 2020 மார்ச் லாக்டவுன், 2021 இவையெல்லாம் நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை வருவது. பண மதிப்பிழப்பு 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்தது. துக்ளக் பீரியடில் நடந்தது.
4வதாக விஜயோட பதவியேற்பை நான் பார்க்குறேன். இது அரிதினும் ஒரு நிகழ்வு தான். இது அடுத்து எப்படி போகும், அவர் நல்லாட்சியை கொடுப்பாரா, இந்த அரசு முதல்ல 5 ஆண்டுகள் நீடிக்குமா, இவையெல்லாம் டிபேட்டபிள். அதிலெல்லாம் எந்த விதமான ஒரு உறுதிமொழியையும் யாரும் இப்போ அரசியல் பார்வையாளர்களோ பத்திரிகையாளர்களோ யாருமே இப்போ ஒரு தெளிந்ததொரு முடிவை, ஒரு அவதானிப்பை, ஒரு அசஸ்மெண்ட்டை, ஒரு ப்ரொஜெக்ஷனை இப்போ கொடுக்க முடியாது. கண்டிப்பாக முடியாதுன்னு எனக்கு தோணுது. 5 ஆண்டுகள் அவர் இருப்பார் என்று நாம் நம்புவதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. அது இல்லாமல் கவிழ்ந்து போகலாம் என்று நம்புவதற்கும் ஆதாரங்கள் இருக்கின்றன. அதனால் ஐ திங்க் we have to keep our fingers crossed. அப்படி தான் எனக்கு தோணுது. எனவே நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. 2த்துக்குமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் அவருடைய உரையை இன்றைக்கு பார்க்கும் பொழுதும் அவருடைய கடந்த கால நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுதும் ஒன்று மட்டும் எனக்கு நன்றாக தெரிகிறது. முதலமைச்சர் விஜய் அவர்களை குறைத்து மதிப்பிடுபவர்கள் பெரும் பிழை செய்கிறார்கள். மாற்றங்கள் இருந்தது சார். அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தடை தாண்டி இன்னைக்கு ஆமாம், அந்த சினிமாக்காரனுடைய பேச்சை தாண்டி ஸ்பீச்சு மட்டும் இல்லாத அவர் கோட் சூட்டில் போட்டதோ அல்லது கவர்னர் பதவியேற்பு நடக்கும்போது அவர்கள் உறுதிமொழி எடுக்கும்போது நடந்த சில விஷயங்கள், அந்த பேனலில் குரூப் ஃபோட்டோ அப்போ உட்கார வைக்கப்பட்டதில் அதில் ராகுல் காந்தி அவர்கள் இருந்தாங்க. நிறைய மாற்றங்கள். இது விஜய் அவர்களை அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்ன நமக்கு இன்னமும் தெரியல, வரும் நாட்களில் தான் அது தெரியும். ஆனால் ஒன்று, அவரை குறைத்து மதிப்பிடுபவர்கள், அவர் முன்னால் உள்ள சவால்களை பற்றிய அவருடைய புரிதல் போதுமானதல்ல. அந்த ஹெக்டிக் சேலஞ்சஸ், ஹெவி சேலஞ்சஸ் அவருக்கு புரியல, அவரால் அதை சமாளிக்க முடியாது அப்படிலாம் நினைப்பவர்கள் பெரிய பிழையை செய்கிறார்கள். விஜயை குறைத்து மதிப்பிடுபவர்கள் பெரும் பிழையை செய்கிறார்கள். அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவாலின் உண்மையான பரிமாணம், அதனுடைய லென்த் அண்ட் பிரெத் அவருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். தெளிவாக ஒரு மெசேஜ் சொன்னார். அவர் பவர் சென்டர் கிடையாதுன்ட்டார். ஏன்னா இப்போ கடந்த கால ஆட்சிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் சென்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்ஃபேக்ட் அது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டோட டிஎம்கே கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்பது கலைஞர் இருக்கும்போதும் சரி, இப்போயும் ஸ்டாலின் ஆட்சியிலுமே 3-4 பவர் சென்டர்ஸ். கலைஞர் பீரியடில் 5-6 பவர் சென்டர்ஸ் இருந்தது. ஸ்டாலின் அவர்களுடைய பீரியடில் மினிமம் there were 3 to 4 பவர் சென்டர்ஸ். 4 பவர் சென்டர் இருந்தது கலைஞர் காலத்தில், ஸ்டாலின் காலத்தில். ஸோ he has nailed them. அது அவர் தெளிவாக சொல்கிறார். பவர் சென்டர் கிடையாது. ஏன்னா அவங்க அம்மா அப்பா முன்னால் உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த பவர் புரோக்கர்ஸ் இவங்கெல்லாம் இப்போயே ஆளாய் பறக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. யாரை பிடிச்சா இவரை ரீச் பண்ணலான்னு. அவரோட பர்சனல் லைஃப்பில் சம்மந்தப்பட்டவர்கள், அவங்க அப்பா அம்மா, இவங்களெல்லாம் அதில் இன்றைக்கி அவங்க நிகழ்ச்சி கூட வந்திருந்தார்கள். ஸோ இவர்களையெல்லாம் ஒரு விஜயை அணுகுவதற்கான ஒரு மீடியமாக யாராவது நினைப்பார்களே ஆனால், ப்ளீஸ் டோன்ட் அட்டெம்ப்ட் எனி அட்வென்ச்சர்ன்றது தான் அந்த மெசேஜ். பவர் சென்டர் இல்லை, நான் தான் ஒரே சென்டரு அப்படின்றது. ஏன்னா நொடிக்கு ஒரு தடவை அவங்க அப்பா அம்மாவை காமிக்கிறாங்க. அப்புறம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தொடர்புடைய ஒருவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார், அவரையும் காண்பிக்கிறார்கள். ஸோ சம்மந்தப்பட்டவர்கள் இந்த பவர் புரோக்கர்ஸுக்கு கொடுக்குற மெசேஜ் இது அண்டு ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற மெசேஜ், பியூரோக்ராட்ஸ், குறிப்பாக பியூரோக்ராட்ஸுக்கு கொடுக்குற மெசேஜ், தெர் இஸ் ஒன்லி ஒன் பவர் சென்டர் அப்படின்றத சொல்லிட்டார். தப்பு யார் பண்ணாலும் நான் விட மாட்டேன். அது யூஸ்வல் ரெட்டரிக்காக கூட இருக்கலாம். அது எல்லாருமே கூட முதல் உரையில் 2வது உரையில் கூட பேசுவாங்க. பட் தெர் ஆர் நோ பவர் சென்டர்ஸ்ன்றது தெளிவாக இருக்கக்கூடிய மெசேஜ். ஒரு சென்டர் தான் அப்படின்றது. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பேலன்ஸ்டு பிகினிங். மோர் தேன் அ குட் பிகினிங், இட்ஸ் அ பேலன்ஸ்டு பிகினிங். பேலன்ஸ்டாக இருக்கீங்களா இல்லையான்றது தான் முக்கியம். நீங்கள் நியூட்ரலாக இருக்கீங்களா அல்லது நல்லா இருக்கீங்களான்றது வேறு, வெதர் யூ ஆர் பேலன்ஸ்டு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் ஐ கேன் சே தட் இட்ஸ் அ ஹெல்த்தி ஸ்பீச், ஹெல்த்தி பிகினிங். இதற்கு முந்தைய அரசின் மேலே வைக்கப்பட்ட 2 விமர்சனங்களுக்கான ஒரு தீர்வாக 2வது 3வது கோப்பு கையெழுத்துன்னு சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி சிங்கப்பெண் ஒன்று, 3வது ட்ரக் தடை சட்டம். இது ரெண்டும் தான் போன ஆட்சியின் மேலே ரொம்ப வன்மையாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டாக இருந்துச்சு. கரெக்டாக சொன்னீங்க, அழகாக சொன்னீங்க. மற்ற 2500 ரூபாய் 4000 ரூபாய் தாய்மாமா சீரு, பஸ்ஸில் ஃப்ரீ அப்படின்லாம் சொன்னாங்க. எல்லோரும் இன்றைக்கி என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இன்றைக்கி வந்தோடனே அவர் பஸ்ஸில் ஃப்ரீயாக விட்டுருவாருன்னாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அவர் விவரம் அறியாதவர் அல்ல.
பஸ்ஸில் ஃப்ரீயாக விடுறதுன்றது ஏற்கனவே எல்லா போக்குவரத்து கழகமும் திவாலில் போயிட்டுருக்குது, உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் இப்போ அதை செய்ய முடியாது. ஏன்னா நேற்றைக்கு கூட நான் நண்பர்கள்ட்ட பேசி கொண்டிருக்கும்போது, சார் நாளைக்கு முதல் கையெழுத்து ஃப்ரீ ரைடு, பஸ் ஃப்ரீ ரைடு கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா பேருந்துகள்லையும் அரசு பேருந்துகள் இன்க்ளூடிங் குளிரூட்டப்பட்ட ஏசி பஸ்ஸஸ்லேருந்து ஆர்டினரி பஸ்ஸஸ் வரைக்கும் ஆல் கவர்மெண்ட் பஸ்ஸஸ், ஆம்னி பஸ்ஸஸ், ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூலில் ஓடுற பஸ்ஸஸ், சென்னையில் ஓடுற பஸ் எல்லாத்துலேயுமே வந்து பெண்களுக்கு வந்து இலவச பயணத்துக்கான கோப்பில் தான் முதல்ல கையெழுத்து போடுவார்னு நான் சொன்னேன். இது ரொம்ப ஆபத்தானதுங்க, ஏன்னா போக்குவரத்து கழகம் எல்லாமே திவாலு. பட் நான் கூட எதிர்பார்த்தேன் ஒரு பாப்புலிஸ்டிக் மெஷராக இப்போ பெண்களுக்கான அந்த இலவச பேருந்து பயணத்துக்கு கையெழுத்து போடலை. அஃப்கோர்ஸ் 200 யூனிட் மின்சாரம்ன்றது அது ஓகே, பட் இலவச பேருந்து 2500 நான் வந்தோடனே கொடுப்பேன், அதெல்லாம் எதுவுமே தொடலை. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 213 வந்து தெளிவாக அந்த ஆட்சியின் மீது எதை வந்து பிரதான குற்றச்சாட்டாக அவர் வைத்தாரோ அதை அட்ரஸ் பண்ணுறது. மை ப்ரியாரிட்டி நம்பர் 1 இஸ் இம்ப்ரூவிங் லா அண்ட் ஆர்டர் அண்ட் இம்ப்ரூவிங் விமன் சேஃப்டி. அதுக்கு சிங்கப்பெண் அதிரடி திட்டம். ரெண்டாவது வந்து மெனேஸ், ட்ரக் மெனேஸ். அது 21க்கு பிறகு தமிழ்நாடு வந்து உண்மையிலே வந்து அந்த ட்ரக் மேப்பில் ஆல் இண்டியா லெவலில் டாப் லெவலில் வந்தது. இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்குது, அதில் தமிழ்நாடு மட்டும் சொல்ல முடியாது. பட் தமிழ்நாடு ஒன் ஆஃப் த டாப் ஸ்டேட்ஸ். அந்த இதில் இன்றைக்கி அதை கையில் கரெக்டாக அவர் எடுத்திருக்காரு. ஐ திங்க் ஹி நோஸ் த பிஸ்னஸ் தான் எனக்கு தோணுது. அவ்வளோ சீக்கிரமாக அவரை யாரும் குறைச்சி மதிப்பிடவோ அல்லது அண்டர்எஸ்ட் பண்ணிடவோ முடியாது. ஸோ இட் சீம்ஸ் டு பி அ பேலன்ஸ்டு குட் ஸ்டெப்னு தான் எனக்கு தோணுது. ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆமாம், பெரிய வார்த்தைகள்லாம் இல்லை பேசுகிறாரு. பட் அவருடைய பலவீனமாக நான் பார்ப்பது, இப்போ திமுகவோட பலம் வந்து அவங்க 5 ரூபாய்க்கு சாதனை பண்ணாங்கன்னா அவங்களால வந்து அதை வந்து 5000 ரூபாய்க்கு விளம்பரப்படுத்திக்க முடியும். அவங்கக்கிட்ட மீடியா செட்டப், அவங்களுக்கு ஃபேமிலி கண்ட்ரோல்டு மீடியாவும் இருந்தது, மற்ற மீடியாவும் அவங்க ஃபேமிலி கண்ட்ரோலுக்குள்ளே போச்சு. பட் அது அப்போ இந்த தடவை பொய்யாக்கிடல சார். இல்லை அதுதான் சொல்ல வரேன். அது எலெக்ஷன் டைமில் பொய்யாக்கின மாதிரி கவர்னன்ஸில் வந்து பொய்யாக்க முடியாது. ஏன்னா வந்து கவர்னன்ஸ்னு வரும்போது அன்பாப்புலரிட்டி கவர்மெண்ட் கூட்டிகிட்டே, எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே. அப்போ டிஎம்கே கவர்மெண்ட் அந்த நெரேட்டிவை காப்பாற்றுற மாதிரி இவங்களாலெல்லாம் காப்பாற்ற முடியாது. இப்போ இவரோட பெரிய பலன்றது இவருக்குன்னு மீடியா இல்லை. அல்லது இவர் என்ன பண்ணணும், இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டில், ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் நான் சொன்னேன் இல்லையா, அவங்க ஃபேமிலி கண்ட்ரோல்டு மீடியா அவங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா மற்ற மீடியாவை அவங்க ஃபேமிலி கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதை அந்த ரெட்ரீவ் பண்ணணும், இவர் ரெட்ரீவ் பண்ணி அட்லீஸ்ட் அந்த மீடியா பேலன்ஸ்டாக ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஏன்னா மீடியா பிளிட்ஸ் கிரீகை வந்து ஸ்டாலின் வந்து 5 வருஷமாக வந்து எஸ் அன்லீஷ்டு. 5 ரூபாய்க்கு ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு நல்லது பண்ணால் அது 5000 ரூபாய்க்கு விளம்பரப்படுத்திக்கிறது, போத் அச்சு மற்றும் காட்சி ஊடகங்களில். அதெல்லாம் இவங்க எப்படி கவுண்டர் பண்ண போகிறாங்க? ஏன்னா வர்ச்சுவல் வாரியர்ஸாக இவங்க இருந்தாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உங்களுக்கு நீங்கள் செய்கிற நல்லதுக்கு வந்து பப்ளிசிட்டி கிடைக்கல, அல்லது உங்கள் எதிரிகள் செய்யக்கூடிய அட்டூழியத்துக்கு நீங்கள் கவுண்டர் அட்டாக் பண்ணலன்னா பப்ளிக் ஒப்பீனியன் மோல்ட் ஆகாது. அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். வெள்ளை அறிக்கையோடு தான் நான் ஸ்டார்ட் பண்ண சூப்பர் பாயிண்ட் ஞாபகப்படுத்துறீங்க, நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க. நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், தேங்க்ஸ் டு யூ. நான் இது ஏற்கனவே இந்த பேட்டியில் வேறு ஒருத்தர் பேசும்போது சொல்லியிருக்கேன். எவ்ரி இயர் புது கவர்மெண்ட் எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை வரும்போது ஃபினான்சஸை பற்றி ஒரு ஒயிட் பேப்பரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா இது ஆரம்பித்து வச்சது பிடிஆர். 2021 இவங்க ஆட்சிக்கு வந்தப்போ ரொம்ப ஃபேன்ஃபேரில் ரொம்ப பெரிய அளவில் வந்து இவங்க வந்து முதல்ல ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்டில் அந்த 4.5 வருஷத்தில் தமிழ்நாடு கஜானா எப்படி சூறையாடப்பட்டதுன்னு இவங்க ஒரு பெரிய ஃபேன்ஃபேரோட பெரிய விளம்பரத்தோட ரொம்ப டாம்பிகமாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் ஒரு பட்ஜெட் வெளியிட்டார் ஒரு வாரம் பொறுத்து. அந்த வெள்ளை அறிக்கையை பற்றி வரும்போது அப்போ தான் நிறைய பேருக்கு வெள்ளை அறிக்கைன்னா என்னென்னு தெரிஞ்சுது. இன்ஃபேக்ட் ஐ ஹாவ் அ சஜஷன் 2-3 months பிஃபோர் வந்து என்னென்னா, என்னோடய ஓல்டு வீடியோஸில் இருக்குது, நான் பெருமைக்காக சொல்ல, எவ்ரி 5 years a நியூ கவர்மெண்ட் கம்ஸ், அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும். இன்றைக்கி அவர் வெள்ளை அறிக்கையை பற்றி பேசுகிறதே he knows the challenges before him எனக்கு தோணுது. இட்ஸ் அ சூப்பர்ப் பாயிண்ட். கண்டிப்பாக அவர் இந்த சவாலை புரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இப்போ திமுக வந்து அவர் சொல்லிட்டார், இவர் கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு. இந்த பாயிண்ட்டை தான் அவங்களும் சொன்னாங்க எடப்பாடி வந்தப்போ. ஸோ அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க, இப்போ இவங்க ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறாங்க. ஏன்னா கேட்டிங்கன்னா எனி நியூ கவர்மெண்ட் கம்ஸ் எவ்ரி 5 years ஒன்ஸ் இஃப் தேர் இஸ் அ ரெஜிம் சேஞ்ச். ஏன்னா அவங்களே வந்தால் போட தேவையில்லை, அவங்க தலையில் அவங்களே மண்ணாளி போட்டுக்க மாட்டாங்க யாரும். அப்போ எனி நியூ கவர்மெண்ட் ஃபார் எவ்ரி 5 years அவங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுறது வந்து நல்லது. இது வந்து ஒரு விதத்தில் வந்து ஒரு சேஃப்டி நெட் அவர் வந்து தனக்கு முன்னால் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறார். இஸ் டேக்கிங் எ காண்ட்லெட், கையில் ஒரு கேடயத்தை எடுத்துக்கிறாரு. ஏன்னா அவர் சொல்லிட்டார் கஜானா காலின்னு, வாக்குறுதிகள் நிறைவேற்றது கொஞ்சம் டைம் வேணுன்ட்டார், புரிஞ்சு போச்சு எல்லாருக்குமே. அப்போ அடுத்த ஸ்டெப்பு வந்து அட்டாக்கிங் தி ப்ரிடிசஸர்ஸ்.
நீ ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டல, இப்போ நான் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டேன். நீங்கள் வந்து எடப்பாடி வந்து அவ்வளோ கொள்ளையடிச்சாரு, அவ்வளோ கஜானாவை சூறையாடினாருங்க. நீங்கள் எவ்வளோ சூறையாடினீங்கன்றதுக்கு இப்போ நான் ஒரு வெள்ளை அறிக்கை விடுறேன்றார். இன்றைய ஸ்பீச்சோட முக்கியமான ஒரு அம்சம் என்பது, அம்சங்களில் ஒன்று என்பது, ஐ திங்க் நம்பர் 1 பாயிண்ட் வெள்ளை அறிக்கை. ஏன்னா கஜானா காலி ப்ராமிசஸை நிறைவேற்றுறதுக்கு டைம் வேணும்ட்டார். ஸோ வெள்ளை அறிக்கைன்னும் போது ஈ கேன் ஈஸிலி ரிவர்ஸ் த டேபிள்ஸ் ஆன் ஸ்டாலின் கவர்மெண்ட். நீங்கள் மொத்தமாக வழிச்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்க, தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டீங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லைன்றது. இதை தான் நீங்கள் பண்ணீங்க எடப்பாடிக்கு. சரியான பாதையில் தான் அவர் போகிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. அதாவது he knows the business. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. இன்னைக்கு இதுக்கு அப்புறமாக சட்டமன்றத்துக்குள்ளே அவர் போய் உட்காரும்போது இவ்வளோ நாள் சட்டமன்றத்தினுடைய லைவ் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் ஒவ்வொரு முறை சட்டமன்றத்துக்கு போகும்போதும் அங்கே ஒவ்வொரு விஷயங்கள் விவாதிக்கப்படும் போதும் லைவ் பார்ப்பாங்க மக்கள். அப்போ அங்கே பேசப்படுற விஷயத்தை சோஷியல் மீடியாக்கள் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் சொல்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே சோஷியல் மீடியாவுக்கு அலைன் பண்ணி அவங்களுடைய கண்டென்ட்டை வந்து ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த விஷயங்கள் விவாதங்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டண்ட்டாக விவாதிக்கப்படும் போது இன்னும் கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரன்சி அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே சார்? ஆமாம், இப்போ இந்த அசம்பிளி ப்ரொசீடிங்ஸை லைவ் பண்ணணுமா வேணாமான்னு அவங்க தான் முடிவு எடுக்கணும். அவங்க முடிவு எடுத்தாங்களா எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் இப்போ தான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்காங்க. இன்றைக்கி சபாநாயகர் ப்ரோட்டம் ஸ்பீக்கர் நாளைக்கு பதவி ஏற்றுப்பாங்க. புதன்கிழமைக்குள்ளே நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க டிரான்ஸ்பரன்சி உண்மையிலே அதில் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அவங்க அசம்பிளி ப்ரொசீடிங்ஸை லைவ் பண்ணணும். ஏன்னா ஜெயலலிதா பீரியட்லையும் எடப்பாடி பீரியட்லையும் லைவ் பண்ணுங்கன்னு அடம்பிடிச்ச திமுக வந்து அவங்க ஆட்சியில் பண்ண முடியாதுன்னாங்க. கேட்டால் பணம் இல்லைனா எவ்வளோனா 5 கோடி ரூபாய் ஆகும்னாங்க. அது ஸோ அது டிரான்ஸ்பரன்சின்றது வந்து திமுக ஆட்சியில் வந்து 0வாக இருந்தது. ஸ்டாலின் பேசும்போது கேமரா அவர் பக்கம் இருக்கும், எடப்பாடி பேசும்போது ஸ்டாலின் பக்கம் தான் கேமரா இருக்கும், இல்லை எடப்பாடியை காட்டவே மாட்டாங்க கம்ப்ளீட்டாக. அதெல்லாம் வந்து இனிமேல் அந்த அளவுக்கு இருக்குமா நமக்கு தெரியல. இவரும் டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வருவாரா, அசம்பிளி ப்ரொசீடிங்ஸை பார்லிமெண்ட் மாதிரி லைவ் பண்ண ஒத்துப்பாரா, அல்லது இவரும் ஸ்டாலின் மாதிரி வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது டிரான்ஸ்பரன்சின்னு கேட்டுட்டு ஆளுங்கட்சியான பிறகு லைவ் ப்ரொசீடிங்ஸை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணாமல் இருப்பாரான்றது அவரோட முடிவு. அது அவர் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிட போகுது நமக்கு. பட் கவர்னன்ஸோட டிரான்ஸ்பரன்சின்றது வந்து அசம்பிளி ப்ரொசீடிங்ஸை லைவாக காட்டுறது மட்டும் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமலும் கூட வந்து லைவாக டிரான்ஸ்பரன்சியோட ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியும். அதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆர்டிஐ கீழே வந்து ஆர்டிஐயை வந்து பலப்படுத்துறது மூலமாகவே கூட வந்து நிறையா விஷயங்களை உங்களால் டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ண முடியும். ஆர்டிஐக்கே சிக்கல் வரும்போது அது சிக்கல் வருது. இப்போ நான் வந்து மாநில அரசுகள் நினச்சா அதை டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ண முடியும். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். டிரான்ஸ்பரன்சி ஆஃப் த கவர்மெண்ட் டஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஒன்லி ஒன் இன்சிடென்ட் விச் இஸ் டெலிகாஸ்டிங் லைவ் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த ஹவுஸ். அது மட்டும் கிடையாது. சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்வது ஒன்று மட்டுமே ஒரு அரசின் டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மைக்கான அளவுகோல் அல்ல. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர். ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. பட் தட்ஸ் நாட் த ஒன்லி யார்ட் ஸ்டிக். பட் அது கண்டிப்பாக வேணும். ஐ அக்ரி வித் யூ. ஆனால் அதை செஞ்சுட்டு மற்றதில் கோட்டை விடுறதை விட அதை செய்யாமல் மற்றதில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வந்து இதில் வந்து அசம்பிளிக்குள்ளே அவங்க டிரான்ஸ்பரன்சியாக லைவ் பண்ணுறதுல வேறு சிக்கல்கள் அவங்களுக்கெல்லாம் இருக்குது. அதை பற்றி அடுத்தடுத்த இதில் நம்ம பேசலாம். இப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் பேப்பர்ன்றதில் தான் வந்து சூட்சமாக இருக்குது. அப்போ அவர் வந்து இவங்க இவ்வளோ தூரம் வயிற்று எடுத்துகிட்டு போயிட்டாங்க, என்னால் வந்து பணத்தை வந்து உடனே கொடுக்க முடியாதுன்ற ஒரு பாயிண்ட்டை அவர் கையில் பிடிக்கிறார். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் ஐடியா. அவர் வந்து அதுதான் நான் சொல்ல வரேன். நான் யூ நோ த டெப்த் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். ஏன்னா இன்றைக்கி ஸ்பீச்சில் நான் வந்து அவர் முத்தாய்ப்பாக வந்து இந்த விஷயங்களை சொல்லிட்டாருன்னு எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் ஐ டூ ஹேவ் அண்டர் எஸ்டிமேட்டட். நான் இந்த ஸ்பீச் முதல் ஸ்பீச் இன்ஃபேக்ட் அவர் கவர்னர் ஸ்வேரிங்கன் முடிச்சுட்டு போனோடனே வழக்கமாக கலைஞ்சிடும். வழக்கமாக ஸ்வேரிங்கனுக்கு பிறகு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எதுவுமே இருக்காது. அங்கே கையெழுத்து போட்டது தட்ஸ் ஒரு ட்ராமாட்டிக் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து. பட் ஸ்பீச் இருக்காது. இன்றைக்கி ஸ்பீச் இருக்குது. அந்த ஸ்பீச்சுமே வந்து நான் நினச்சேன் அவர் பேச போகிறாருன்னொன்னே ஐ திங்க் இங்கே சம் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஆர்கியூங். இது வந்து ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி இருக்கும் தான் நானும் நினச்சேன். இல்லை, ஈ மென்ட் பிஸ்னஸ். அதில் நம்பர் 1 வந்து ஒயிட் பேப்பர் ஃபினான்சஸை பற்றினது. நம்பர் 2 வந்து கஜானா காலி, எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்கன்னது. நம்பர் 3 வந்து யார் தப்பு பண்ணாலும் நான் விட மாட்டேன் அப்படின்றது. பவர் சென்டர்ஸ் நம்பர் 4 பவர் சென்டர்ஸ் கிடையாது, ஒரே ஒரு பவர் சென்டர் தான்றது. அப்புறம் வந்து மன்னராட்சி இல்லை, நான் கஷ்டத்துலேருந்து வந்தேன்றது. இந்த 4 and 5 வந்து பவர் சென்டர்ஸ் கிடையாது, நான் மன்னராட்சி மூலமாக வந்தவன் கிடையாதுன்றது வந்து இவருக்கு முன்னால் ஆண்டவர்களுக்கான அவர்களை பற்றிய ஒரு வர்ணனை அது. ஸோ இதில் இந்த ஹோல் ஸ்பீச்சில் வெரி ஷார்ட் ஸ்பீச் அது ஒரு 10-12 மினிட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், 15 மினிட்ஸ் மேக்ஸிமம்.
ஒயிட் பேப்பர் ஆன் கவர்மெண்ட் ஃபைனான்சஸ் வந்து கரெக்ட், இவங்க அது 21 பண்ணாங்க, இப்போ இவர் இதை பண்ணிட்டார். ஐ திங்க் இட் வில் பி பிரசிடென்ட்னு எனக்கு தோணுது. இனிமேல் யார் வந்தாலுமே அது ஒன்றும் இவர்கள் அரசியல்வாதிகள் நேர்மையாளர்கள் என்பதற்கான அடையாளமாக நான் பார்க்கல, யாராக இருந்தாலும் இன்க்ளூடிங் விஜய். பட் கொடுத்த ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணாமல் கொஞ்ச நாளைக்காவது இருக்கிறதுக்கும் அல்லது நிரந்தரமாகவே ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போச்சுன்னா அதிலேருந்து தங்களை காத்து கொள்வதற்குமான ஒரு காண்ட்லெட், ஒரு கேடயம், அட்லீஸ்ட் அ ஷார்ட் டேர்ம் காண்ட்லெட் டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் ஃபுல்ஃபில்லிங் தர் எலக்ட்ரல் ப்ராமிசஸ். ஏன்னா இப்போ இவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் வந்து ஸ்டாலினும் எடப்பாடியும் கொடுத்த வாக்குறுதிகளை விட ரொம்ப ரொம்ப அதிகமானது. இன்ஃபேக்ட் தினமலரோட ஸ்டோரி அவருடைய இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலாம் முடிச்ச பிறகு எல்லாரோட மேனிஃபெஸ்டோவையும் அலசி ஆராயும் பொழுது சொன்னது வந்து இட் நீட்ஸ் நியர்லி 12 lakh crores என்னமோ, ஸ்டேட் பட்ஜெட் 4.5 lakh crores ஆண்டுக்கு 12 லட்சம் கோடி என்னமோ தேவைப்படுதுன்னு போட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து. ஸோ அந்த ப்ராமிசஸ் எல்லாத்தையுமே நிறைவேற்ற முடியாதுன்றது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இமீடியட்டாக தற்காத்து கொள்வதற்கு இந்த வெள்ளை அறிக்கை என்கின்ற கேடயத்தை இவர்கள் முன்னால் தூக்கி பிடிக்கிறாங்க. இது ஸ்டாலின் 21 தூக்கி பிடிச்சார், இப்போ விஜய் தூக்கி பிடிக்கிறார். இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ், நான் சொல்கிறேன், இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ். மக்களுக்கு வந்து தெரியட்டும், நீங்கள் அவங்கள பற்றி சொன்னீங்க, இப்போ உங்களை பற்றி இவங்க சொல்ல போகிறாங்க. அதனால் லெட் தர் பி அ டிபேட். ஸோ இந்த ஸ்பீச்சோட சாலியன்ட் ஃபீச்சர்னால் நம்பர் 1 வந்து ஒயிட் பேப்பர் தான். நீங்கள் சொன்னது போல் யார் தப்பு பண்ணாலும் விட மாட்டேன், தப்பு செய்யவும் விட மாட்டேன்னு சொன்னார். அதை தாண்டி அது ஐசிங் ஆன் த கேக் மாதிரி இந்த மாமா குட்டி நண்பா நண்பீஸுக்கும் தேங்க் பண்ணுறேன், உங்களுடைய எதிர்காலத்துக்கு பண்ணுறேன்ற மாதிரி அந்த இமோஷனல் கனெக்டையும் ஒரு வந்து கூடிய அதில் எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குங்க. யூ ஷுட் நாட் ஹவ் டன் இட்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி சைல்டு ஆக்டிவிஸ்ட் ஆர் கிரிட்டிசைசிங் இட். தேர் ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் அகேன்ஸ்ட் விஜய் வித் போலீஸ் வித் கோர்ட்ஸ். அதாவது வந்து ஆஸ் பர் லா யூ ஆர் நாட் சப்போஸ் டு யூஸ் சில்ட்ரன் ஃபார் கேம்பெயினிங். கேம்பெயினிங்கும் போது ஃபிசிக்கலாக சில்ட்ரனை கேம்பெயின் பண்ணுறதை அது தடுக்குது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை 10 வயசு பையனை கொண்டு போய் ரோட்டில் நிறுத்தி நீங்கள் கேம்பெயின் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் எல்லா கட்சிகளும் பண்ணுறாங்க. கட்சிகள் எப்படி பண்ணுறாங்கன்னா அந்தந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய லோ லெவல் கேடர்ஸ் வந்து அதை பண்ணுறாங்க, எல்லா கட்சியிலுமே கிட்டத்தட்ட, அது பெரும்பாலான கட்சிகளில். பட் கட்சி தலைமை வந்து குழந்தைகளுக்கான அப்பீல் கொடுக்கல. இப்போ ஸ்டாலினோ எடப்பாடியோ சீமானோ அவங்க வந்து குழந்தைங்களுக்கு நேரடியாக அப்பீல் கொடுக்கல. வேர் இஸ் அப்பீலிங் டு தம். ஐ திங்க் தெர் ஆர் 2 views ஆன் இட். அது எனக்கு வந்து இது இவர் விஜய் பண்ணுறதுல வந்து இந்த விஷயத்தில் உடன்பாடு இல்லை. சைல்டு ஆக்டிவிஸ்ட் ஆர் ஸ்ட்ராங்லி அப்போசிங் திஸ் ஆட்டிடியூடு. ஏன்னா யூசி நீங்கள் கேம்பெயினுக்கு யூஸ் பண்ணுறதுன்றது டைரெக்டாக ஃபிசிக்கலாக தான் ஒரு குழந்தைனா அப் டு 18 years இஸ் அ சைல்டு. அப் டு 18 இஸ் அ சைல்டு. 17 வயசு பொண்ணுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ண முடியாது. யூ வில் பி அரெஸ்டட். அரெஸ்டட்னா எந்த அளவுக்குன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த கல்யாண மண்டபம் புக் வச்சுருக்கவன் பிரிண்டிங் ப்ரெஸ் ஓனர் வரைக்கும் பத்திரிக்கை அடித்த வரைக்கும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. த லா இஸ் வெரி கிளியர். இது வந்து சைல்டு மேரேஜஸ்க்கான ப்ரொடெக்ஷன். ஆஸ் ஃபார் அஸ் எலக்ட்ரல் ப்ராக்டிசஸ் ஆர் கன்சர்ன் வந்து உங்களுக்கு வந்து யூ ஆர் நாட் சப்போஸ் டு யூஸ் சில்ட்ரன் ஃபார் கேம்பெயினிங் இருக்குது. பட் அது பாக்ஸோ ஆக்ட் படி அப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப டேரெக்டாக ஒரு ஈடுபடுத்தலைன்னா கூட அந்த மாதிரி குழந்தைங்க பேசுகிறாங்கிறது பரவலாக சோஷியல் மீடியாக்களுமே எல்லா வீட்டு குழந்தைங்களும் விஜய்னு சொல்கிறாங்கிறதுனால மேபி அது ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கான ஒரு விஷயம். தட் இஸ் த ப்ராப்ளம். அதை சொல்லக்கூடாது. நீங்கள் அவர் கடைசியாக அவரோட ஸ்பீச் நீங்கள் 23ஆம் தேதி எலெக்ஷன் 21ஆம் தேதி இங்கே சென்னையில் நந்தனத்தில் ஒரு ஸ்பீச்சுக்கு பார்த்துருப்பீங்க. சச் அ ஃபெரோஷியஸ் ஸ்பீச் அது ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் அவரோட வெற்றிக்கு அந்த கடைசி பேச்சு ஒரு முக்கிய காரணம். அப்போ அதில் பேசும்போது அவர் என்ன சொன்னார், நான் நண்பா நண்பி குட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்பா அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி எல்லோரும் வந்து நீங்கள் வந்து தாவேக்காக ஓட்டு போடணும்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு சாக்லேட் வேணும்னா ஐஸ்கிரீம் வேணும்னா எப்படி வந்து நீங்கள் அதை வந்து நைச்சியமாக அடம் பிடிச்சி சாதிச்சுக்கிறீங்களோ அந்த சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து தாவேக்காக்கு விசிலுக்கு ஓட்டு போடுறதுக்கு விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுறதுக்கு சாதிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். என்னோட அதுவே கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இன்றைக்கி அவர் தேங்க் பண்ணுறார். ஐ திங்க் இன் ஃபியூச்சர் என்னோட ஒப்பீனியன் வந்து யூ ஷுட் அவாய்ட் திஸ்னால் அட்லீஸ்ட் இதை மினிமைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இன்வால்விங் சில்ட்ரன் இன் தீஸ் சார்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இஸ் நாட் குட். அவேர்னஸ் வேறு, எனக்கு ஓட்டு போடுன்னு குழந்தைய நீ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வேறு. நீங்கள் அரசியலை தெரிஞ்சுக்கோங்க, அரசியலம் சாசனத்தை தெரிஞ்சுக்கோங்க, சட்டமன்றம்னா என்ன, நாடாளுமன்றம்னா என்ன, எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்க, யாருக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா தொங்கு சட்டமன்றம்னா என்ன, இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறது வேறு.
எனக்கு ஓட்டு போடு, உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா போய் நீ வந்து அடம்புடி சாக்லேட் வேணும் ஐஸ்கிரீம் வேணும்னா எப்படி நீ சாதிச்சுக்கிறியோ அந்த மாதிரி இதை செய்யின்னு சொல்கிறது அக்ரஸிவ் கேம்பெயின். தட் ஷுட் நாட் பி அலவுடு. எனக்கு தெரிஞ்சு இன் ஃபியூச்சர் அவர் அதை அவாய்ட் பண்ணணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கைவிட்டுறது அவருக்கு நல்லது. ஆஃப்டர் ஆல் ஹஸ் அச்சீவ்டு. ஏன்னா இது அன்ஜஸ்டிஃபையபிள் ஒன். இது சரியில்லை. இது வந்து அவருடைய க்ரெடென்ஷியல்ஸுக்கு வந்து நிச்சயமாக வந்து அது லாங் டேர்மில் வந்து உதவியாக இருக்காதுன்னு தான் எனக்கு தோணும். இந்த முறை நம்ம தமிழக சட்டமன்றம் அப்படிங்கிறது மோர் யங் பீப்புள் இருக்கக்கூடிய, இன்ஃபேக்ட் அதோட ஆவரேஜ் வயதே வந்து 40 கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். அப்படிங்கும்போது இவ்வளோ ஒரு யங் சட்டமன்றம் எப்படி இருக்க போகுதுங்கிற உங்களுடைய எதிர்பார்த்து? ரொம்ப நல்ல கேள்வி. எனக்கு இன்ஃபேக்ட் இந்த ஆஸ்பெக்ட் இப்போ நீங்கள் கேட்டு தான் தெரிஞ்சுது. நான் இதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணல. ஏன்னா இந்த ஒரு வாரம் பூரா யார் உட்கார போகிறா உட்கார மாட்டாங்க, வெதர் வேர் ஹெட்டிங் ஃபார் ப்ரெசிடென்ட் ரூல் தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி நம்ம பேசினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு தான் கிளாரிஃபிகேஷன் வந்தது. ஸோ 1 வீக் அதிலே ஓடிடுச்சு. இட்ஸ் அ வெரி குட் பாயிண்ட் யூ ரைஸ்டு. த அவரேஜ் ஏஜ் ஆஃப் தமிழ்நாடு அசம்பிளி இஸ் ஆல்மோஸ்ட் 40 நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? 40-45 கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே. இவங்க கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே 30 பிலோ 40 பிலோ நிறைய பேர் ஆமாம் இருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் அ குட் ஒன். நிச்சயமாக குட் ஒன். அது இன்னும் குறையணும் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள். அண்ட் இட் மஸ்ட் பி அ பிளெண்ட் ஆஃப் யங் அண்ட் ஓல்டு. 90-year-old பாலிட்டிஷியனும் இருக்கணும், 28-29-year-old பாலிட்டிஷியனும் உள்ளே இருக்கணும். 90-year-oldன்றவங்க கம்மியாக இருக்கணும், பிட்வீன் 28 to 60ன்றவங்க அதிகமாக இருக்கணும், 60 to 90 அது இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கணும். இட் மஸ்ட் பி பிளெண்ட் ஆஃப் ஓல்டு அண்ட் நியூ. ஓல்டே எங்களுக்கு வேணான்றதும் தப்பு, நியூவே வேணான்றதும் தப்பு. இது வந்து ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்ட் நடந்திருக்கு. இப்போ நிச்சயமாக நடந்திருக்கு. இது வந்து ஒரு டீப் ஸ்டடி. நம்ம இது வந்து நிறைய ஆராயணும். விஜயை வந்து வெறுப்பு இல்லாமல் ஆராயணும். நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடவும் வேணாம், காலை கீழே போட்டு மிதிக்கவும் வேணாம், தூஷிக்கவும் வேணாம், நீங்கள் வந்து கன்னத்தில் முத்தம் கொடுக்கவும் வேணாம். என்னென்னு பார்க்கணும். அதை அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஆவரேஜ் ஏஜ் 40ன்றது கடந்த காலங்களை விட குறைவுன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஐ மே கரெக்ட். கடந்த காலங்களை விட அது குறைவு. பட் லீடர்ஸ், டாப் லீடர்ஸ் இருந்திருக்காங்க. கலைஞர் சிஎம் ஆகும்போது அவருக்கு 45 வயசு, விச் இஸ் வெரி யங் ஏஜ். அம்மாவும் அப்படி தான். ஜெயலலிதா சிஎம் ஆகும்போது அவங்களுக்கு 43. ஐ திங்க் ஷி வாஸ் 43. அதாவது டாப் லீடர்ஸ்னு நம்ம சொல்லக்கூடியவங்க வந்து இப்போ கலைஞர் 45, ஜெயலலிதா 43, எம்ஜிஆருக்கு 60. ஓல்டேஜ் கேட்டகரியில் வந்துடும். விஜய் வந்து 51 இஸ் அ வெரி யங். இப்போ இருக்க காலகட்டத்தில் கலைஞருக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பிறகு வந்து இவர் ஒரு மிடில் ஏஜ் கேட்டகரியில் வராரு. வந்து யங் ஏஜ்ன்றது 45, 43லாம் யங் ஏஜ், 50ன்றது மிடில் ஏஜில் வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ 40 years ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தமிழ்நாடு லா மேக்கர்ஸ், லெஜிஸ்லேச்சர்ஸ்ன்றது இட்ஸ் அ குட் இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது பாலிசி மேக்கிங்கில் என்ன பண்ண போகுது என்னன்றது அதை நம்ம அறுதிட்டு உறுதியாக இப்போ நம்ம சொல்ல முடியல. பட் நிறைய பேர் இவர் அரசியல் பேச வச்சுருக்கார், அது உண்மை. இது வந்து குழந்தைகள் அரசியல் பேச வச்சதுன்றதை நம்ம அதை ஒதுக்கிட்டு பார்க்கணும். ஏன்னா அது வந்து ஒரு விதமான புரிதல் இல்லாமல் வரக்கூடிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கில் வரக்கூடியது. பட் 18 year 20 year old எல்லாம் வந்து விஜய்க்காக அரசியல் பேசுனது தான். அவங்க வந்து ஜெனுயன் ஓட்டர்ஸ். ஸோ இளைஞர்கள் அதிகமாக அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, விஷயங்களை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கார்கள் என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கு. இன்ஃபேக்ட் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக 2 திராவிட கட்சிகளும் ஸ்டூடெண்ட் எலெக்ஷன்ஸை காலேஜஸில் ஒழிச்சு கட்டினதோட விளைவு தான் விஜய் மாதிரியான ஒரு புது பிளேயருக்கு இன்றைக்கி வாய்ப்பு கிடைச்சிது. சொந்த செலவில் திமுகவும் அண்ணா திமுகவும் சூனியம் வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட் இயக்கத்தால் தான் திராவிட இயக்கம் வளர்ந்தது. அதனால தான் கலைஞர் சிஎம் ஆனார். கடைசியில் அது தங்களுக்கு எதிராக போதுன்னு ஒழிச்சு கட்டினாங்க. இன்றைக்கி அது ஒழிச்சு கட்டினதோட விளைவு இவங்க அனுபவிக்கிறாங்க. அடுத்த தலைமுறை இவங்களை இன்றைக்கி ஓரம் கட்டியிருக்கு, ஒழிச்சு கட்டல ஓரம் கட்டியிருக்கு. ஸோ ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 40ன்றது இட்ஸ் வெரி குட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வந்து எப்படி தமிழ்நாடு சட்டமன்றத்தோட செயல்பாடுகளில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்த போகுது என்னன்றது நமக்கு தெரியல. பட் இனிமேல் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவலாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா விஜய் வந்து ஒரு ட்ரெண்டை வந்து இன்றைக்கி உருவாக்கியிருக்கார். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பழசு எல்லாத்தையுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒழிச்சு கட்டியிருக்காருன்னு சொல்ல முடியாட்டியும் கணிசமான அளவு ஓரம் கட்டியிருக்கார். ஸோ அது யங் ஃபேஸஸ் உள்ளே வராங்க, பெரிய அளவில் யங் ஃபேஸஸ் உள்ளே வராங்க. இது யங்குன்னும் பொழுது வந்து ஃப்ரெஷ் ஃபேஸஸ் உள்ளே வராங்க. யங்காக இருக்கிறது இப்போ திமுகவில் யங்காக இருப்பாங்க. ஆனால் எந்த யங்குன்னா அவங்க அப்பா மந்திரியாக இருப்பார், இல்லை அம்மா எம்எல்ஏவாக இருப்பாங்க, இல்லை தாத்தா மந்திரியாக இருந்திருப்பார். அது யங் கேட்டகரியிலே வராது. அது வாரிசு அரசியலின் விழுமியம். அது கணிசமான அளவு என்று ஒழித்து கட்டப்பட்டிருக்கிறது. அந்த விதத்தில் இட்ஸ் குட். 40 நம்ம பேசும்போது யங் ஏஜ் 40ன்னும் போது எந்த 40ன்னு பார்க்கணும். அவங்க அப்பாவுக்கு 70 வயசு ஆகுது, அவரோட புள்ள உள்ளே வராருன்றது அதுக்கு எந்த அர்த்தமுமே கிடையாது.
அப்படி பார்க்கும் பொழுது இந்த 40ன்றது வந்து இட்ஸ் நாட் ஓன்லி யங், இட் இஸ் ஃப்ரெஷ். இதுவே இட்ஸ் அ குட் பிகினிங். ஹனிமூன் பீரியடுன்னு அந்த காலத்தில் 6 மாதம் சொல்லுவாங்க எனி நியூ கவர்மெண்ட்டுக்கு. அட்லீஸ்ட் 3 months கொடுக்கணும். பட் இன்றைய எதிர்க்கட்சிகள் எஸ்பெஷலி டிஎம்கே அதை கொடுக்காது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ ஃபைட் ஃப்ரம் டே ஒன்னு தான் எனக்கு தோணுது. முதல் நாள்லேருந்தே சண்டை ஆரம்பம் தான் எனக்கு தோணுது. நன்றி சார். நன்றி மேடம். Plan your next summer escape with Grand Royal Tours. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Start your crypto journey with Inno6 Crypto Exchange. Download the app now.